அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டுகளில் 10,000ஐ 17 லட்சமாக மாற்றக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோடைய சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வேகமாக மாறி வரும் உலகில் நிதி பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதிகரித்து வரும் தேவைகள் மற்றும் விலைகளை பூர்த்தி செய்ய முதலீடு அவசியம். இல்லையெனில் குழந்தைகளின் கல்வி, வீடு வாங்குதல், திருமணச் செலவுகள் அல்லது ஓய்வூதிய தேவைகளுக்கு திட்டமிடுவது கடினமாக இருக்கும். இந்த தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டியும் இருக்கும். அதனால்தான் பாதுகாப்பான, எளிமையான மற்றும் சிறந்த வருமானத்தை தரக்கூடிய திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? தபால் அலுவலக தொடர் வைப்பு திட்டம் உங்களை போன்றவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் நீங்கள் 10,000ஐ 17 லட்சமாக மாற்றலாம். அது எப்படி என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். தொடர் வைப்பு திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதாந்திர முதலீடாக கொண்டுள்ளது. இது வங்கி சேமிப்பு கணக்குடன் ஒப்பிடும்போது அதிக வட்டியை வழங்குகிறது. இது காலப்போக்கில் வட்டியுடன் அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தில் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை வைப்பு தொகையை செய்யலாம். தற்போது 2025 ஜூலை செப்டம்பர் காலாண்டிற்கு இடையே வட்டி விகிதமானது ஆண்டுக்கு 6.7% ஆகும். அரசாங்கம் ஒவ்வொரு காலாண்டிற்கும் வட்டி விகிதத்தை மதிப்பாய்வு செய்கிறது. வட்டி காலாண்டுக்கு கூட்டப்படுகிறது. நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய மொத்த முதலீடு தொகையானது 6 லட்சமாக இருக்கும். தற்போதைய வருடாந்திர வட்டி விகிதமானது 6.7. உங்களுடைய முதிர்வு தொகையானது 7,13,659 இருக்கும். அதாவது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வெறும் 5 ஆண்டுகளிலேயே உங்களுக்கு கூடுதலாக 1,13,659 ரூபாய் வட்டியை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் தொடர் வைப்பு திட்டத்தில் 100 ரூபாயுடன் முதலீடு செய்ய தொடங்கலாம். அதிகபட்ச வைப்பு வரம்பு எதுவும் இல்லை. திட்டமானது 5 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைகிறது. தேவைப்பட்டால் இதை மேலும் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கவும் முடியும். அப்படி நீங்கள் நீடிக்கும் போது இந்த 7 லட்சம் ரூபாயானது உங்களுக்கு 10 ஆண்டுகள் பிறகு அது 17 லட்சமாக மாறிவிடும். தொடர்ந்து நீங்கள் மேலும் 5 ஆண்டுகளுக்கு 10,000 ரூபாயை மாதம் டெபாசிட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் டெபாசிட் செய்யும் போது தான் உங்களுக்கு முதிர்வு தொகையாக 17 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். வருமானத்தில் வரிவிலக்கு சலுகை இல்லை. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 40,000க்கு மேல் இருந்தால் அதற்கு 10% டிடிஎஸ் பொருந்தும். மூத்த குடிமக்களுக்கு வருமானம் 50,000ஐ தாண்டினால் மட்டுமே டிடிஎஸ் பொருந்தும். உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டால் 1 வருடத்திற்கு பிறகு உங்கள் வைப்பு தொகையில் 50% வரை கடனை நீங்கள் பெறலாம். இந்த கடன் உங்கள் தொடர் வைப்பு விகிதத்தை விட 2% அதிக வட்டி விகிதத்தை கொண்டுள்ளது. எந்த ஒரு இந்திய குடிமகனும் தபால் அலுவலக தொடர் வைப்பு தொகை கணக்கை திறக்கலாம். பெற்றோர் தங்களுடைய மைனர் குழந்தைகள் சார்பாகவும் ஒரு கணக்கை திறக்கலாம். நடுத்தர குடும்பங்கள், ஊழியர்கள் மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை விரும்புவோருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தபால் அலுவலக ஆர்டி கணக்கை திறக்க நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணப்பம் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் நீங்கள் அங்கு முதலீடு செய்யவும் தொடங்கலாம். ஆதார் அட்டை, பேன் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், வங்கி பாஸ்புக் போன்றவையும் தேவை.